என்னதான் நம்ம ஒரு வீட்ட பார்த்து பார்த்து வாங்கினாலும் சரி, பார்த்து பார்த்து கட்டுனாலும் சரி, நம்ம வீட்ட குறை சொல்றதுக்கே கண்டிப்பா யாராச்சும் இருப்பாங்க. ஆனா, இந்த வீட்ட குறை சொல்றதுக்கே ஒருத்தவங்க கூட கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுக்கு எந்தெந்த விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கா வேணுமோ, எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளா ரெடி பண்ணி குடுத்து, எந்த ஒரு குறையும் இல்லாம வீட்ட ரெடி பண்ணிக்கிறதே இந்த வீட்ட தான் நான் ஃபர்ஸ்ட்டு டைமா பார்க்குறேன். ஏன்னா ஒரு வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பெட்ரூம் இருந்துச்சுன்னா, இன்னொரு பெட்ரூம் கண்டிப்பா சின்னதா இருக்கும். லேண்ட் ஏரியா எவ்வளோ பெருசா இருந்தாலும், வீட்ட சுத்தி நம்மளுக்கு வந்து செட் பேக் ஏரியா இருக்காது. இந்த மாரி எந்த ஒரு குறையும் இல்லாம ஒரு வீட்ட தான் இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போய் பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல் எம்பி பண்ண மாட்டத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் எமிஷன் பார்த்துடலாம். 30 அடி ரோடு பேசவோ 55 அடி நீளமாவோ கரெக்டாக 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் 3.78 சென்டில் லேண்ட் ஏரியா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா டவுன் ஃபைல் நம்மளுக்கு 1450 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிஹெச்கே விட சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேக்கப் பார்த்த சைட்டில் மெயின் ரோடு நம்மளுக்கு வடக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ அண்ட் சாண்டல் இந்த கலர்ஸ் மட்டுமே வீட்டுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி நிறைய ஸ்பாட் லைட்டோட எலிவேஷனை சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதை பார்த்தீங்கன்னா வீட்டோட காம்பவுண்ட் வால்லேருந்து வீட்டோட அவுட்டர் டேக்கர் சரியை கொடுத்து அதில் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து ஸ்பெஷல் பார்ட்டி பார்த்து கிளிட்டரிங் டச் ஒர்க் பண்ணி கொடுத்தது பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கும் ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டல் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வால் மேலே பார்த்தீங்கன்னா 2 சைடு நமக்கு வந்து லைட்டை வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா தாராளமாக 2 பெரிய யுனோவா கார் நிறுத்தளவுக்கு அமைஞ்சிக்கிற போர்ட்டிகோ ஏரியா அளவு 12க்கு 19. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் மேலே சீலிங்கில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்பாட் லைட்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் எவ்ரிட்டி பார்க்கிங் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி வால் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நல்ல கிளாஸி பிரின்ஸில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட மெயின் டோர் வரைக்கும் நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு சிட்டவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த சிட்டவுட் ஏரியா மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 7க்கு 17. இந்த இடத்துல வீட்டோட வாட்டர் சம்பு நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த செட் பேக் ஏரியாவிலேருந்து வீட்டோட நார்த் ஈஸ்ட் அதாவது ஜெகமொழிக்கு போனோம்னா வீட்டோட போர்வெல் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஷாக ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்குள்ள போகிற மாதிரி படிக்கட்டுக்கு எல்லாமே கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா அளவு 16க்கு 16. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு எல்லாமே 2x4 ஐ க்ளோசி வெட்டிப்பை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சென்டரில் மட்டும் லைட் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி மேலே சீலிங்கில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பாட் லைட்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் நார்த் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்டைலில் பெரிய உடன் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா டார்க் கிரே கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அந்த வாலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக மல்டிமீடியா டியூனிட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே 3 ஸ்பாட் லைட்டோட கீழே எல்லாமே செட்டப் பாக்ஸ் ஒய்ஃபை கனெக்ஷன் எல்லாமே வைக்கிற மாதிரி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வாலில் பார்த்தீங்கன்னா இந்த வீடோட பூஜை ரூம் நமக்கு வந்து வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜை ரூமுக்கு நீட்டான டோர்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா 4க்கு 6 சைஸில் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. உள்ள 2 கடப்பாக்கால் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிக்கிற அக்னிமொழியில் கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 10. நல்லா ஓப்பன் கிச்சன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃபுல்லாக வால் ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சவுத் சைட் வாலில் பெருசாக நம்மளுக்கு ஒரு உடன் ஒன்றை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம வீட்டு பெண்கள் பிடிச்ச கிச்சன் ஏரியா. கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் கிரானைட்டில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே நிறைய பேஸ் யூனிட் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்சிசிஎல் லேப் யூனிட் மசாலா டேப் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன்லையும் பார்த்தீங்கன்னா சின்னதாக நமக்கு வந்து ஒரு உடன் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட டவுன்ஃபால் அமைச்சிக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு ஈஸ்ட் அண்ட் நார்த் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய உடன் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டான கிளாஸி பிரின்ஸில் நமக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் சைட் வாலில் மட்டும் உங்களுக்கு வந்து டார்க் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அளவு 7க்கு 4.
வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் டைப்பில் உங்களுக்கு வந்து க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக வாஷ் பேசின், ஷவர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் ஃபிட்டிங் சொன்னமோ எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் லேப்பில் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சின்னதாக ஒரு ஸ்பாட் லைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர், அதாவது குபேரமணின்னு சொல்கிற வீட்டோட மேல்கையில் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் உட் டோரே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமே இது தாங்க. நான் அந்த ஷார்ட்டாக இருக்கணுக்காக வீட்டோட செகண்ட் பெட்ரூமை நான் ஃபஸ்ட்டு பெட்ரூம் சொல்லிட்டேன். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 11க்கு 16 சொல்லிட்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய உட் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லைட் கலரில் நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா சவுத் சைட் வாலில் மேலே நமக்கு ஃபுல்லாக லேஃப்ட் ஏரியாவில் கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ் ஸ்டோரேஜ் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு சிங்கிள் டைப்பில் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக வாஷ் பேசின், ஷவர் பைப் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 4. இப்போ அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம மேலே டெரஸில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 85% வரைக்கும் நமக்கு வந்து லோன் சேங்ஷன் வாங்கிக்கலாம். இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணிடுங்க. இந்த வீடோட அவுட்டர் டேக்கர் சரியாக எங்கே பிளான் பண்ணியிருக்காங்கன்னா வீட்டுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ஸில் நமக்கு எலிவேஷனுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டேக்கர் சரியாக கீழே பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி நம்மளுக்கு நல்ல செட்பேக் ஏரியா விட்டு வீட்டை கட்டியிருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ அவங்க மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்னக்குன்னு பார்த்துடலாம். டெரஸ் ஏரியா போகிறக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கர் ஏரியா கொடுத்துருக்காங்க. டேக்கர் ஏரியா ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நல்லா நீட்டான பெயிண்டிங் வந்து சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. மேலே நம்ம டெரஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்காக ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்காக கல்லோ, துணி காய போகிறதுக்காக லேங்கிள் எல்லாமே கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட்டாக இருக்குன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் என்எஸ் ரோட்டில் காரமடைக்கு அடுத்த ஸ்டாப் டீச்சர்ஸ் காலனி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காந்தி நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக இந்த வீடு 1.5 கிலோமீட்டர்ஸில் லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 62 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணிக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.